வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய கண் பார்வையை கூர்மையாக வைத்துக் கொள்வதற்கும் கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை வராமல் தடுப்பதற்கும் என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும், என்னென்ன மாதிரியான வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். நம் உடலில் மிக முக்கியமான உறுப்புகளில் ஒன்றானது கண்கள். கண்கள் இல்லை அப்படின்னா நம்மளால் எந்த ஒரு வேலையுமே வழக்கமாக செய்ய முடியாது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு பலவிதமான காரணங்களும் இருக்குது. ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போதும், வயசாகக்கூடிய முதுமை காரணத்தினாலும், ஜெனட்டிக் ரீசன் சில மரபு வழி உள்ளிட்ட காரணிகளாலும் பார்வை குறைபாடு பிரச்சனைக்கு நம்ம காரணமாக அமைகிறோம். அதே போல் ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ் எல்லாம் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணும்போது, அதை மீறி இரவு நேரங்களையும் அதை அதிகமாக உபயோகப்படுத்தும் போது மக்களுக்கு கண்கள் தொடர்பான சிக்கல்கள்லாம் அதிகரிச்சுட்டு தான் இருக்கும். இது இறுதியில் நம்மளுடைய கண்களில் அழுத்தத்தை உண்டாக்கி எரிச்சல், அரிப்பு போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தி கண்களை பலவீனப்படுத்தும். ஸோ ரொம்ப வீக் ஆகிடும். அப்போது இது மாதிரி சரி செய்யறதுக்கு இதை என்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை நம்ம தினசரி வாழ்வில் எடுத்துக்கொள்ள வேண்டும், வாழ்க்கை நடைமுறைகளை எப்படியெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறதன் மூலமாக கண் பார்வையை கூர்மையாக வைத்துக் கொள்ளலாம் அப்படின்ற அனைத்து தகவல்களை பற்றியும் விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களை, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த ஒரு பழம் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா கண் பார்வை கூர்மை அடையும் அப்படின்னா அது என்னன்னு கேட்டிங்கன்னா சிட்ரஸ் அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய அந்த சிட்ரிக் பழங்கள் தான். ஸோ இப்போ சிட்ரிக் அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய இந்த சிட்ரஸ் பழங்களான ஆரஞ்சு பழம், எலுமிச்சை பழம், இது எல்லாமே உங்களுக்கு கண்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்தை கொண்டிருக்கு. இது நம் கண்களினுடைய ரத்த நாளங்களுக்குள்ள ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ அந்த ரத்த நாளங்களுக்குள்ள ரத்த ஓட்டம் சீரான அளவில் இருக்கிறதால கண் பார்வை நமக்கு கூர்மையாகவே இருக்கும். மேலும் இது மற்ற விட்டமின்களோடு இணைந்து கண் புரையினுடைய வளர்ச்சியையும், வயது தொடர்பான மாகுலர் டீஜெனரேஷன், அந்த மாகுலர் சிதைவு, ஏஎம் டீஜெனரேஷன் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி அந்த ப்ராப்ளம் ஏற்படுவதை எதிர்த்து போராடும். அதே சமயம் தினசரி நம்மளுடைய உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சிட்ரஸ் பழங்களை சேர்த்துக்கொள்வதன் மூலமாகவோ, அதை ஜூஸாக எடுத்துக்கொள்வதன் மூலமாகவோ பார்வையை நம்மளுடைய வாழ்நாள் முழுவதுமாகவே தெளிவாகவும் ஆரோக்கியமாகவும் நம்மால் வைத்திருக்க முடியும். ஸோ சிட்ரஸ் பழங்கள் நம்மளுடைய கண்களில் ஏற்படக்கூடிய கண் அலர்ச்சி, கண் வீக்கம், அந்த பஃபிங்காக இருக்கக்கூடிய ஐஸு, ஸோ இதெல்லாமே இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சரி பண்ணிக்கலாம். கண் பார்வையை கூர்மைப்படுத்திக் கொள்ளலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு பாதாமை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். கண் ஆரோக்கியத்திற்கு நட்ஸ் வகைகள், அதாவது இந்த விதைகள் மற்றும் நட்ஸ் எல்லாமே நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அதில் குறிப்பாக பாதாமில் விட்டமின் இ அதிகமாக இருக்கு. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யும். அதோடு சேர்ந்து பார்த்தீங்கன்னா கண்புரை பிரச்சனை உள்ளவர்களுக்கு பாதாம் பருப்பு கண்கள் பார்வைக்கு உதவக்கூடிய அந்த செல்கள் சேதமடையாமல் முன்னாடியே பாதுகாக்கும். குறைந்தது இப்போ நீங்கள் 10 பாதாம் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், அதில் இருக்கக்கூடிய 2.5 கிராம் புரோட்டீன் உங்களுக்கு கிடைக்கும். இது திசுக்களை சரி செஞ்சு கண் பார்வை உங்களுக்கு தொய்வடையாமல் முன்னாடியே பாதுகாக்கும். இரும்பு சத்தை நீங்கள் விட்டமின் சி நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளோட சேர்த்து இணைத்து எடுத்துக்கொள்ளும் போது அது உங்களுக்கு கண்களுக்கு மிகச்சிறந்த ரத்த ஓட்டத்தை அளிக்கும். ஸோ நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய பாதாம் பருப்பில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து தான். மேலும் மேங்கனீஸ் சத்து பாதாம் பருப்பில் இருக்குது. இது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களிடமிருந்து எதிர்த்து கண்களில் ஏற்படக்கூடிய வலியை முன்னாடியே உங்களுக்கு குறைக்கும். பாஸ்பரஸ் பாதாம் பருப்புகள் இருக்குது. ஸோ இது நரம்புகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, அதாவது குறிப்பாக கண் நரம்புகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, அது சுருக்கம் நமக்கு ஏற்படாமல் கரெக்டாக விரிவடைந்து அதில் ரத்த ஓட்டம் சிறப்பான அளவில் போகிறதுக்கு எல்லாமே பாதாம் பருப்பு ஹெல்ப் பண்ணும். மங்கலான பார்வையை இதன் மூலமாக சரி பண்ணி வலுப்படுத்துவதற்கான சிறந்த பங்களிப்பை பாதாம் பருப்பு கொடுக்கும். ஸோ இந்த நன்மைகளை, இவ்வளவு நன்மைகளை தரக்கூடிய பாதாம் பருப்பை நீங்கள் ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். இல்லைனா நீங்கள் ஒன்று பண்ணலாம், இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக குடிக்கக்கூடிய நீரில் பாதாம் பருப்பை ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்ததுக்கப்புறம் அதோடைய தோலை நீக்கிட்டு நீங்கள் வெறும் வயிற்றில் பாதாம் பருப்பை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஊட்டச்சத்துக்கள் விரைவாக உறிஞ்சப்பட்டு கண் பார்வை சீக்கிரமாகவே கூர்மையாக மாற ஆரம்பிக்கும். கண் பார்வை மேம்படுவதற்கு கேரட்டை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். ஏன் கேரட்டை எடுத்துக்கணும்னா அதில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்கு. ஸோ விட்டமின் ஏ ஒரு ஆரோக்கியமான பார்வைக்கு தேவையான முக்கியமான ஊட்டச்சத்து அப்படின்றதால தான் கேரட்டை அடிக்கடி நம்ம உணவுகளை சேர்த்து கொண்டே இருக்கணும். கேரட்டில் பீட்டா கரோட்டின் இருக்கு. இதுதான் விட்டமின் ஏவாக மாறும். இதை தவிர கேரட்டில் மீது என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு கேட்டிங்கன்னா லூடின் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கக்கூடிய உணவுகள் கண்களில் இருக்கக்கூடிய மாகுலர் நிறமினுடைய அடர்த்தியை அதிகரிக்கிறதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால நம்மளுடைய விழித்திரை சிறப்பாக பாதுகாக்கப்பட்டு மாகுலர் சிதைவுக்கான நம்மளுடைய ஆபத்தை கேரட் குறைக்கும். கேரட்டை நம்ம சமைத்து சாப்பிட்றது தான் நமக்கு நல்லது. மருத்துவ குறிப்பின்படி பெரும்பாலான உணவுகளை சமைத்து எடுத்துக்கொள்வது நல்லது. சில பேர் கேரட்டை பச்சையாக எடுத்துக்கிறது நல்லது, ஜூஸாக எடுத்துக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை காட்டிலுமே சமைச்சு சாப்பிட்றது நல்லது. ஏன்னா சமைச்சு சாப்பிடும்போது அதில் இருக்கக்கூடிய கிருமிகள் உமிழ்நீரின் மூலமாக அழிக்கப்பட்டு செரிமானம் சீக்கிரமாகவே நடக்கும். ஊட்டச்சத்தும் விரைவாக உறிஞ்சப்படுவதன் மூலமாக மருத்துவ நன்மையும் வேகமாகவே நமக்கு கிடைக்கும். நமக்கு வேணும் அப்படின்னா விருப்பப்படக்கூடிய பட்சத்தில் பச்சையாகவோ வாரத்தில் ஒரு தடவை நம்ம ஜூஸாகவோ கேரட் எடுத்துக்கொள்ளலாம், தப்பு கிடையாது. கூடுமான வரைக்கும் சமைத்து சாப்பிடுங்க. அப்போதான் ஊட்டச்சத்து உறிஞ்சப்பட்டு கண் பார்வை மிக விரைவில் கூர்மையடையும்.
கண் பார்வை மேம்படுவதற்கு பச்சை இலை காய்கறிகள், கிரீன் வெஜிடபிள்ஸ், காய்கறிகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பொதுவாக பச்சை இலை காய்கறிகளில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, லூடின், நார்சத்து, ஃபோலிக் அமிலம், விட்டமின் கே, மெக்னீசியம், கால்சியம், இரும்புச்சத்து, பொட்டாசியம் போன்ற பல்வேறு சத்துக்கள் நிறைந்திருக்கு. ஸோ இதில் இருக்கக்கூடிய லூடின் வந்து மிக சிறந்த ஒரு ஆக்சிஜனேற்றி. இது கண் சருமங்கள் இருக்கக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸை தடுத்து செல்கள் சேதமடையாமல் பாதுகாப்பதோடு கண்களில் ஏற்படக்கூடிய சிதைவையுமே நமக்கு வந்து தடுக்கும். கேழ்கீரை, முட்டைகோஸ், பல்வேறு விதமான கீரை வகைகள், ஃப்ரக்கோலி, இது கூட வந்து சீமை சுரக்காய், மக்காச்சோளம், பச்சை பட்டாணி போன்றவற்றையுமே நீங்கள் ஆரோக்கியமான கண் பார்வைக்கு எடுத்துக்கலாம். தினமும் காலை மற்றும் மாலை வேளைகளில் காய்கறி வடிசாறு, அந்த வெஜிடபிள் சூப் எடுத்துக்கலாம். தினமும் காய்கறிகளை உணவுகளை சேர்த்துக்கலாம். சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஒரு தடவை ஏதாவது ஒரு பச்சை இலை கீரைகள் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் சுழற்சி அடிப்படையில் அப்படின்னா நம்மளுடைய கண் பார்வை வந்து நமக்கு கூர்மையாக இருக்கும். கண் பார்வை மேம்படுவதற்கு முழு தானியங்கள் உதவிகரமாக இருக்கும். கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு முழு தானியங்கள் மிக நல்லது. ஏன்னா இது வெள்ளை அரிசி, பாஸ்தா, பதப்படுத்தப்பட்ட ரொட்டி போன்ற மற்ற வகை கார்போஹைட்ரேட்டுகளை விட குறைந்த கிளைசுமிக் குறியீட்டை கொண்டிருக்கு. இது தவிர முழு தானியங்களில் விட்டமின் இ, ஜிங்கு, நியாசின் எல்லாம் இருக்கு. இதன் மூலம் கண்புரை மற்றும் வயது தொடர்பான மாகுலர் டீஜெனரேஷன், ஏஎம்டி அபாயத்தை நம்மளால் குறைக்க முடியும். மேலும் முழு தானியங்கள் நம்மளுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்கிறத குறைக்கிறதால, அதாவது சுகர் ப்ராப்ளம் ஏற்படாமல் முன்னாடி தடுக்கிறதால காலப்போக்கில் நம்மளுடைய விழித்திரையும் சேதமாகாமல் முன்னாடி நமக்கு தடுக்கப்படும். ஏன்னா சுகர் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அது விழித்திரையை பாதிக்கும், கண் பார்வை வந்து நமக்கு இழக்கக்கூடிய அபாயமும் ஏற்படலாம். ஸோ அந்த மாதிரிலாம் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கெல்லாம் முழு தானியங்கள் ஹெல்ப் பண்ணுறதால குயினோவா, பழுப்பரிசி, ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற பல்வேறு வகையான முழு தானியங்களை அடிக்கடி தினமும் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு மீன் உணவுகளை நம்ம எடுத்துக்கலாம். குறைந்தபட்சம் வாரத்திற்கு 2 முறை மீன் சாப்பிடுவது மிக நல்லது. இது வயதாகும் போது கூட நம்முடைய கண்களில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகள் வந்து நம்மை பாதுகாக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். மீன்களில் இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் கண்களில் ஏற்படக்கூடிய மாகுலர் சிதைவை தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். டியூனா மீன், சால்மன் மீன், காணாங்கெழுத்தி மீன், நெத்திலை மீன், மத்தி மீன் போன்றவற்றால் நம்ம அடிக்கடி உணவுகளை சேர்த்துக்கலாம். வாரத்தில் ஒரு தடவை அல்லது வாரத்தில் 2 தடவை நம்ம மீன்களை வந்து எடுத்துக்கலாம். அதிகமாக எண்ணெய் சேர்க்காம அளவோடு எண்ணெய் சேர்த்து சாப்பிட்டோம்னா கொலஸ்ட்ரால் பிரச்சனை இல்லாமல் நம்மளுடைய கண் பார்வை கூர்மைப்படுத்துறதுக்கு, இதயத்தை பலப்படுத்துறதுக்கெல்லாம் மீன் ஹெல்ப் பண்ணும். மேலும் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்கக்கூடிய EPA மற்றும் DHA இது வந்து ட்ரை ஐஸ், அந்த உலர் கண்கள் தொடர்பான வீக்கத்தை வந்து கட்டுப்படுத்துறதுல மிக முக்கியமான பங்கு வகிக்குது. இது ஒரு கூடுதலான நன்மையும் கூட. மீன்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண் பார்வைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். நான்வெஜ் சாப்பிட்றவங்களாம் வாரத்தில் 2 தடவை வந்து மீன்கள் எடுத்துக்கொள்ளும் போது கண் பார்வை கூர்மைப்படுத்திக்கலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு முட்டை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். முட்டை வந்து கண் ஆரோக்கியத்திற்கு ஒரு சிறந்த உணவு தான், அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் முட்டையை நம்ம வந்து பார்த்தோம்னா ஆவியில் வேக வைத்து தான் எடுத்துக்கணும். ஸோ ஆவியில் வேக வைத்து எடுக்கக்கூடிய அந்த முட்டை தான் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குமே தவிர மற்றபடி நம்ம ஆம்லேட், ஆஃப் ஆயில் போன்ற வடிவங்களில் முட்டை எடுத்துக்கிறது, பொடி மாஸ் போன்ற வடிவங்களில் வறுத்த பொரித்த முட்டைகளை எடுத்துக்கிறது, அதேபோல் பச்சை முட்டையை அப்படியே எடுத்துக்கிறது, இதெல்லாமே நமக்கு நல்லது கிடையாது. ஸோ நீராவில் வேக வைத்து அவித்த முட்டைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ, லூடின், சியாக்சாந்தின், ஜிங்க் சத்து எல்லாமே கண் ஆரோக்கியத்தை உங்களுக்கு பாதுகாக்கும். மேலும் முட்டையினுடைய வெள்ளை கருவில் இருக்கக்கூடிய புரோட்டீன், அந்த புரதத்தை போலவே மஞ்சள் கருவில் இருக்கக்கூடிய கோலோஜன் வந்து கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சுருக்கங்களையும் வராமல் தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். சுருக்கங்கள் இருந்துச்சுன்னா அதை நீக்கிடும். ஸோ அந்த வீங்கிய கண் தோற்றம், அப்புறம் நமக்கு வந்து கண் பார்வை வந்து மங்கிய தோற்றமாக இருக்கிறது, சுருக்கங்கள் தென்படுவது, இதுவுமே நமக்கு வந்து எதுவும் ஏற்படாது. ஸோ இந்த உணவுகளை தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் உங்களுடைய கண் பார்வை வந்து கூர்மையாக இருக்கும். ஊட்டச்சத்து குறைபாடில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய கண்கள் சார்ந்த பிரச்சனை வந்து குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படும். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.